Hi friends, welcome to Kitchen Tips in Tamil. இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டைம் சேவ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் கோதுமை மாவை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவர் வேஸ்ட்டாக தாங்க தூக்கி போடுவோம். இந்த மாதிரி தூக்கி போடுற கவரில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குங்க. அது என்னென்னு பார்க்கலாம். என்கிட்ட 1/2 கிலோ பேக்கெட் தான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட 1 கிலோ இல்லை 5 கிலோ பேக்கெட்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கவர் இருந்தால் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம இதை மாற்றலாங்க. இப்போ இந்த கவரை மேலே கீழே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஒயிட் போர்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க. இதை நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பில் டேப் போட்டு ஒட்டி விட்டுடலாம். 4 பக்கமும் இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிட்டு நம்ம இதை ஒரு ஒயிட் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒயிட் போர்ட் மார்க்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மார்க்கர் வச்சு நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் மளிகை பொருள்லாம் தீர்ந்து போயிடுச்சுன்னா இதில் மார்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வெளியே போகிறப்போ அதை வாங்கிக்கலாம். மிஸ் பண்ணாமல் நம்ம என்னெல்லாம் காலி ஆகுதோ அதை இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றதையும் நம்ம மெனுவை நம்ம இதில் நோட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே பெரிய கவராக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஒயிட் போர்டாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வேஸ்ட்டாக தூக்கி போடுற கவரில் நம்ம ஒயிட் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 கிலோ பேக்கெட்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கவரை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒயிட் போர்டாக செஞ்சு கொடுக்கலாம். அவங்க எழுதி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கடையில் ஒயிட் போர்டு வாங்குற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாவு பேக்கெட் இருந்தாலே போதுங்க. அதை வச்சு நம்ம ஒயிட் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எழுதிட்டு ரப் பண்ணுறேன். சூப்பராக க்ளீன் ஆகிடுது பாருங்கள். ஸோ இனிமேல் இந்த மாதிரி கவரை தூக்கி போடாமல் நம்ம ஒயிட் போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். செலவே இல்லாமல் சூப்பரான ஒரு போர்டு ரெடி பண்ணிடலாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணால் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செலவே இல்லாமல் ஒயிட் போர்டு உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம கருவேப்பிலையை ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு சிலர் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவீங்க. டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணணும் அவசியமே இல்லைங்க. சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி அலுமினி பாத்திரம் இருந்தால் போதுங்க. அலுமினி பாத்திரத்தில் கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லி ரெண்டுமே நீங்கள் சேர்த்து கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா போதுங்க. ஃப்ரிட்ஜில் 2 வாரத்துக்கு மேலே கூட நல்லாயிருக்கும். நான் இது யூஸ் பண்ணி 10 நாள் ஆச்சு. நான் அதை ஸ்டோர் பண்ணி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அலுமினி பாத்திரத்தில் நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பிளேட் மட்டும் போட்டு மேலே மூடி வைங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ. இல்லைனா தண்ணி பட்டு அது கருகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க ஃப்ரிட்ஜில். இதுக்காக நீங்கள் ஏர்டைட் பாக்ஸ்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஜிப்லாக் கவர் கூட தேவையில்லைங்க. சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரமோ இல்லை அலுமினியம் டப்பா ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாங்க. நம்ம குழந்தைங்களுடைய பர்த்டேக்கு இந்த மாதிரி பர்த்டே கேப்ஸ்லாம் வாங்குவோம். அது வாங்கிட்டு வேஸ்ட்டாக தாங்க தூக்கி போட்டுருவோம். இதில் ஒரு சூப்பரான டிப் இருக்குங்க. இதை இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி பர்த்டேக்கு நீங்கள் கேப் வாங்குறீங்க அப்படின்னா இதை நம்ம பாத்ரூமில் ஒரு மினி டஸ்ட்பினாக யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வால் ஹூக்கோ இல்லை ஆணி இருந்தாலோ இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. அதுலேயே ஒரு கயிறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை மாட்டிட்டு இந்த மாதிரி ஷாம்பூ கவர், ஷீக்கா கவரில் நம்ம இந்த கேப்பில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கீழவே அதை போடுறப்போ அது பைப்லலாம் போய் அடைச்சிக்கும். தண்ணி போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின் மாதிரி நம்ம பாத்ரூமில் இதை யூஸ் பண்ணலாம். உங்கள் டோருக்கு பின்னாடி கூட நீங்கள் இதை மாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாட்டிட்டிங்க அப்படின்னா வேஸ்ட்டான குப்பை காகிதம்லாம் இதில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வெளியே கொட்டிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரோல் ஆன்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது காலி ஆகிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம். அதை ரீயூஸ்லாம் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி காலியான ரோல் ஆன்லாம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாதீங்க. அது எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கிட்ட இந்த மாதிரி அமிர்தாஞ்சன் அந்த ரோல் ஆன் இருந்துச்சு. அது ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில பாட்டில் ஓப்பன் பண்ண முடியாது. பட் இது ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டாக இருக்க கரண்டி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நார்மல் கற்பூரம், பூங்கற்பூரம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. பாக்கெட்டில் வருமே அந்த கற்பூரம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஹீட் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை கற்பூரத்தை அதில் ஆட் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஜலதோஷம் வந்துச்சுன்னா அந்த கற்பூரம் போட்டு எண்ணெயில் தேய்ப்போம் இல்லைங்களா, ஸோ அதுதாங்க இது. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா தேவைப்படுறப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தலைவலிக்கலாம் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு 3 பீஸ் கற்பூரத்தை எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க இதில் ஆட் பண்ணணும். இல்லைனா அந்த கற்பூரம் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதில் கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கற்பூரம் நல்லா கரையட்டும். இந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சிடுங்க. கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரோல் ஆனில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த ரோல் ஆனில் இதை ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் குழந்தைங்களுக்கு மருந்து விடுற ட்ராப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இதை பாட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேப்பை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்க அந்த ஒயிட் கலர் நாபை இப்படி இழுத்திங்கனாலே வந்துடுது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணுறதுக்கு நான் ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். குழந்தைங்களுக்குலாம் மருந்துக்கு விடுற அந்த ட்ராப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ராப்ஸை வச்சு நான் அதில் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ இதில் எண்ணெய் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை லைட்டாக வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடுங்க. இப்போ இதை நான் யூஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நம்மளுக்கு தலை வலிச்சாலோ இல்லை பெயின் ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். கையிலலாம் எண்ணெய் ஆகாமல் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரோல் ஆன் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வடை செய்கிறப்போ ஒரு 4-5 வடை மிச்சமாகிடுங்க. அந்த வடையை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஈவினிங் டைமில் செய்கிறோம் அப்படின்னா நைட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா, அந்த வடையை நம்ம காலையில் எப்படி நம்ம ஹீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம என்ன தான் எண்ணெயில் போட்டோ இல்லை தவாவில் போட்டு எடுத்தாலுமே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இதை நம்ம சாம்பார் வச்சு அதில் சாம்பார் வடையை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஹீட் பண்ணணும் அவசியமே இல்லை. சுட சுட சாம்பார் எடுத்து இதில் நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிங்க அப்படின்னாலே சாம்பார் வடை ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வடை மீந்து போச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி தாங்க ட்ரை பண்ணுவேன். சாம்பார் ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட்டாக ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்களுடைய ஷூவில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லைங்களா, நம்மளால் தினமும் ஷூ வாஷ் பண்ண முடியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை 3 நாளைக்கு ஒரு முறை தான் நம்மளால் வாஷ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ண முடியாத டைமில் இந்த மாதிரி டால்கம் பவுடரை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். அந்த பேட் ஸ்மெல் வராது. உள்ளே மட்டும் அந்த மாதிரி கொஞ்சமாக பவுடரை தூவி விடுங்க. மழை காலங்களில் கூட ஷூ ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல வாசனையாக இருக்க பவுடரை நீங்கள் தூவி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஷூ வந்து பேட் ஸ்மெல் வராமல் நல்லா வாசனையாக இருக்கும். லாஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் நெய்யெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றணும் அப்படின்னா அதில் அடியில் கொஞ்சம் நெய்யெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு கரண்டி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்க மொத்த நெய்யும் உருகி அந்த கடாயில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எப்போவுமே நெய்யை வந்து ஸ்டீல் பாத்திரத்தை தாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் ஹீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பிளாஸ்டிக்கில் இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த பாட்டிலில் காலி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி மேலே கவுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் மொத்த பாட்டிலில் இருக்க நெய்யும் உருகி கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.